புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்தநாள் விழாவானது பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன் ஏற்பாட்டில் ராஜ்பவன் வட்டார தலைவர்கள் ராஜ்மோகன் ஜெரால்டு மற்றும் கதிர்காமம் வட்டார தலைவர் ராஜிபாபு தலைமையில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் முன்னிலை வகித்தார். அதனைத் தொடர்ந்து தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை, அதனைத் தொடர்ந்து வைசியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கேக் வெட்டி அன்னதானம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் பாராளுமன்ற தேர்தலில் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் இந்தியாவின் பாஜக கூட்டணி 400க்கும் மேற்பட்ட இடங்களிலும், இதேபோன்று தமிழகத்தில் 20க்கும் மேற்பட்ட இடங்களிலும் வெற்றி பெற்று 3வது முறையாக நரேந்திர மோடி பாரத பிரதமராக அமர்வது உறுதி என்று கூறினார். மேலும் அவர் பேசும்போது, தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தால் 3.30 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் கூறிவிட்டு, இதுவரையில் 27,500 பேருக்கு மட்டுமே தேர்வாணையம் மூலம் வேலைவாய்ப்புகள் வழங்கியுள்ளது. கன்னியாகுமரியில் பிரதமர் தியானம் செய்வதில் எந்த விதமான தவறும் இல்லை என்றும், இந்த சம்பவத்திற்கும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கும் சிறிதும் சம்பந்தமில்லை என்றும், இதனை எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பதற்கு காரணம் தோல்வி பயமே என்று கூறினார். மேலும் அவர் பேசும்போது, தமிழகத்தில் மின்வெட்டுக்கு காரணம் என்னவென்றால் 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்துவிட்டால் என் பேச்சு இருக்கும் என்று பாடல் பாடி மின்வெட்டிற்கு காரணம் ஊழல் என்றும் 3 எழுத்து மட்டுமே காரணம் என்று கூறினார். பேட்டியின் போது தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன், விழுப்புரம் மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். தேர்வாணையங்கள் மூலம் அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 1 லட்சம் பேருக்கும் கூடுதலாக ஓய்வு பெற்றுள்ளனர். புதுச்சேரி வம்பாக்கீரப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் ஜிம் பயிற்சியாளர் மணிகண்டன் என்கிற விக்கி. இவர் அவரது வீட்டின் அருகே நடைபெற்ற துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது மர்ம நபர்கள் மணிகண்டனின் தலையில் கல்லால் அடித்து கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றனர். கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ஒதியஞ்சாலை போலீசார் அதே பகுதியை சேர்ந்த கார்த்திக், அசோக், பரணி, ஸ்ரீகாந்த் ஆகிய 4 வாலிபர்களை கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மணிகண்டனை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேரின் வீடுகளை மணிகண்டனின் ஆதரவாளர்கள் அடித்து நொறுக்கி சூறையாடினர். தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரி சோனாம்பாளையம் பகுதியில் சாலை மறியலில் உறவினர்கள் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இது குறித்து அறிந்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து கொலை வழக்கில் தொடர்புடைய நபர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தினார். சம்பவ இடத்திற்கு வந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கைது செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர். சமூக ஆர்வலர் அருண் கோடை காலங்களில் ஏழை எளிய மக்களின் தாக்கம் தீர்க்கும் வகையில் கடந்த 30 நாட்களாக மோர், இளநீர் உள்ளிட்ட குளிர்பான வகைகள் மற்றும் பழ வகைகளை வழங்கி வந்தார். அவரது 30வது நாள் பயணத்தை பாராட்டும் வகையில் பொதுமக்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு கடற்கரை சாலை அருகே நடைபெற்றது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு 1 கிலோ சர்க்கரை மற்றும் புடவைகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை பாத்திமா பள்ளி அருகே பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடம் உள்ளது.
இந்த இடத்தில் செடிகள் விற்பனை கூடம் அமைக்க பாசிக் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த இடத்தில் பாசிக் நிறுவனம் செடிகள் விற்பனை கூடமும் மதுபான கடையும் அமைத்திருந்தது. இவை இரண்டையும் முறையாக பராமரிக்காததால் மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடையின் பிற்பகுதியில் உள்ள அரசிடத்தை சிலர் ஆக்கிரமிக்க முயற்சித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக செடிகள் விற்பனை கூடத்தில் பின்பக்கம் அதில் சுவர் மற்றும் கேட் அகற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசு அதிகாரிகள் காவல்துறையில் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் உள்ளது. இந்நிலையில் அப்பகுதி மக்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அரசு இடத்தை மீட்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மரக்காணம் அடுத்த அனுமந்தைக்குப்பம் பகுதியை சார்ந்தவர் ஆணியப்பன். இவரது மகன் மணி. இவர் கடலூர் மாவட்டம் தேவனாம்பேட்டையில் உள்ள அவரது அக்கா வீட்டிற்கு சென்றுவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது சென்னை புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் கூனிமேடு அருகே வந்து கொண்டிருந்த பொழுது சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது வேகமாக மோதினார். இதில் பலத்த காயம் அடைந்த மணியை அருகில் இருந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்து குறித்து மரக்காணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியாங்குப்பத்தை அடுத்த ஓடைவெளி மாரியம்மன் கோயில் எதிரே வசிப்பவர் ராமகந்தா மனைவி சரசா. இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் மனைவி விஜயலட்சுமி என்பவருக்கும் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு வாய் தகராறு ஏற்பட்டது. இது குறித்து கடந்த 2022ஆம் ஆண்டு சரசா என்பவர் பொது வழித்தடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஆக்கிரமிப்பை 5/3/2024 அன்று அகற்றும்படி உத்தரவு பிறப்பித்தது. இதனையடுத்து 21/3/2024 அன்று அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் ஆணையர் ரமேஷ் தலைமையில் விஜயலட்சுமி என்பவருக்கு வீட்டை காலி செய்யும்படி நோட்டீஸ் கொடுத்தனர். சுமார் 2 மாத காலம் அவகாசத்திற்கு பிறகு விஜயலட்சுமி காலி செய்ததால் ஆணையர் ரமேஷ், மின்துறை இளநிலை பொறியாளர் லூர்துராஜ், கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் அகிலன், இளநிலை உதவியாளர் செழியன் ஆகியோர் முன்னிலையில் ஊழியர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்பில் இருந்த வீட்டை ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து தள்ளினர். இங்கு 50 வருடங்களாக குடியிருந்து வந்த எங்களுக்கு அரசு என்ன வழி சொல்லும்? அப்படி ஆக்கிரமிப்பை அகற்றினால் அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் அகற்ற வேண்டுமே தவிர குறிப்பிட்ட எங்களது வீட்டை மட்டும் இடித்து அப்புறப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம் என வீட்டின் உள்ளேயே இருந்தனர். அவர்களை அரியாங்குப்பம் போலீசார் வலுக்கட்டாயமாக வெளியேற்றி வீட்டை இடித்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்பெயின் நாட்டில் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற உலக கராத்தே நடுவருக்கான தேர்வில் இந்தியாவின் சார்பில் 15க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர். அதில் புதுச்சேரி சார்பில் யுனிவர்சல் கராத்தே சங்கத்தின் தலைவர் திருநாவுக்கரசு தேர்வில் பங்கு பெற்று புதுச்சேரியிலிருந்து முதன்முறையாக தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்தார். அவருக்கு பாராட்டு விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் யுனிவர்சல் கராத்தே சங்கத்தின் சேர்மன் அங்குதாஸ் கலந்து கொண்டு பாராட்டினார். மேலும் நிகழ்ச்சியில் பெண்களுக்கான தற்காப்பு கலை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பெண் வீரர்கள் கலந்து கொண்டு தற்காப்பு கலை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில கராத்தே வீரர்கள் மற்றும் கராத்தே பயிற்சியாளர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். மேலும் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான கராத்தே போட்டிகளும் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. முருங்கப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தானம் 4ஆம் நாள் சான்றோர் குல மரபினர் நடத்தும் அர்ஜுனன் தபசு திருவிழா நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ திரௌபதி அம்மன், முத்தாழ்வாரர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு உணவு வழங்கினார். மயிலம் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உலக பட்டினி தினத்தில் மயிலம் சட்டமன்ற தொகுதி கலையூரில் உள்ள பழங்குடியினர் மக்களுக்கு பட்டினியை போக்கும் வகையில் தொகுதி பொறுப்பாளர் நிரஞ்சன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தமிழக வெற்றிக் கழகம், மயிலம், வல்லம், ஓலக்கூர் ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.
திண்டிவனம் அடுத்த செண்டியம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருள் உள்ள அருள்மிகு பொன்னியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு 2ஆம் ஆண்டு தேர் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் கலச ஸ்தாபனம் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்ட கலச நீரால் தேரை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பொன்னியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பொன்னியம்மன் வீதி உலா காட்சி நடைபெற்றது.